ஹலோ கைஸ் விஷ்ணு இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு இந்த ஃபன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணிட்டுருப்பாரு. இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டுருக்காரு. குறிப்பா வந்து கேம் ப்ளே பண்றாரு, ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாரு அப்படின்ற காரணத்துக்காகவெல்லாம் அவர் வந்து ட்ரெண்ட் ஆகல. ஆக்சுவலா அவர் எதுக்காக ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணுறதுக்காகவும், காமெடி பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ அந்த ஒரு விதத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து விசித்ரா மேம வச்சு பொலன்னு வந்து பொளந்து விட்டாப்புல, காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போலாம். இன்னைக்கு கமல் சார் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வந்து விவாத பொருளா வந்து இருந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்கல. ஆக்சுவலா அவர் வந்து சொல்லிட்டார், குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் முழு விளக்கத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஏன் வந்து நீங்க பொம்மையை எடுக்கல, அதாவது அந்த முயலை வந்து எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் சார். அதாவது அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா அது ஒரு விஷயம், ஆனால் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு லக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ முக்கியமான கம் டு த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் விசித்ரா மேமோட நீங்கள் பூர்ணிமாவை டார்கெட் பண்ணீங்க, மாயாவை டார்கெட் பண்ணீங்க, நிக்சனை வந்து டார்கெட் பண்ணீங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு குரூப் ஓகே. விசித்ராவை நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணல, அவங்களும் அவங்க குரூப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் மாயா பூர்ணிமா அவங்களுடைய முயல் எடுக்கிறோம் ஓகே, அது வந்து ரொம்ப டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருக்கும், டஃப்பான கேமாக வந்து இருக்கும், அதனால் நான் எடுக்கணும்னு நினச்சேன் சார். அப்போ ஏன் விசித்ராவோட இது வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு விஷ்ணு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் அது அதுவாகவே உடஞ்சிரும் சார், ஏன்னா அது வந்து எடுக்க தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டாங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அது அப்படி தான் சார், அது வந்து அதுவாகவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேம் ரீதியாகவும் சரி, லைஃப்லேயும் சரி அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து சொல்கிறார். ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா சேர்க்க சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பயங்கர காண்டாயிடுறாங்க. அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விட்ட உடனே பயங்கர காண்டாயிட்டு செம்மையாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என்னடா 4 கைத்தட்டல் வந்ததும் தலைக்கு மேலே ஏறிடுச்சா, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது தம்பி, உனக்கெல்லாம் அனுபவம் பத்தாது, அது பத்தாது, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்ன வந்து சீண்டிகிட்டே வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பேச, அதுக்கு வந்து விஷ்ணு வந்து தக்க பதிலடி கொண்டு கொடுத்தார். என்னன்னா, மேடம் நாங்கள் பேசுகிறத மட்டும் தான் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் கை கட்டி வாயை பொத்தி கம்முன்னு தானே உட்காந்துட்டு இருக்கோம், அமைதியாக தானே இருந்துட்டு இருக்கோம், நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கோங்க, உண்மையாக தான் சொன்னேன், சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டல் வேற பயங்கரமாக வேற வந்துடுச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விச்சு மேடமோட முகமெல்லாம் டோட்டலாக வந்து மாறி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதன் காரணமாக ஒரு மினி சண்டே வந்து நடத்தினாங்க. அது கொஞ்சம் ரூட் அண்ட் ரஃப்பாக வந்து இருந்தது. ஆக்சுவலாக விச்சு மேடமை யாருமே குறை சொல்லக்கூடாது, ஓகேங்களா. ஒருவேளை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்கள எப்படி அட்டாக் பண்ணுமோ அப்படி அட்டாக் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து இழுத்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா பற்றி பேசுவாங்க, அவங்க அம்மா பற்றி பேசுவாங்க, ஏன் தினேஷோட ஒய்ஃபை பற்றி கூட பேசுவாங்க. சார் மேடம் நீங்கள் தயவுசெய்து வந்துடாதீங்கம்மா, வந்துடாதீங்க, இவங்ககிட்டலாம் நீ எப்படி பொழப்பு பண்ணுற, எப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் கேள்விகளாக வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கெல்லாம் பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸும் அதை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இவ்வளோ தூரம் இவங்க வந்து இவ்வளோ தூரம் ஆட்டிடியூட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தாயாக இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காட்டுற ஆட்டிடியூட் அண்ட் இவங்க திட்டக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் விச்சு மேடம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்த நிறைய ரசிகர்கள் இப்போ நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இறுதிப் போட்டியில் வந்து பங்கேற்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விச்சு மேடமுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கூட வந்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செய்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.